இருந்தாலும் எளிமையாக்குறான். கருப்பா இருந்தாலும் கலையாக்குறாடா. கண்டார வார்த்தை எங்க மத்தாலக்காரரே அழகான பொண்ணு வந்திருக்கே என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சான குஞ்ச கூட கடை எல்லாம் அப்படி தூங்குதே. ஆமா சாமி, எல்லா குஞ்சு இறப்புறதுக்கு போயிருக்குதா அந்த மேட்ல எல்லாம் இறப்புறதுச்சு. நாயும் உழைக்குது. நாய்க்கு தெரியுமா? அதான் நல்லவங்களுக்கு தான் தெரியுமா? நாய் கண்ணுக்கு எல்லாமே தெரியுமா? நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் தெரியும். ஏன்டாடி என்ன ஒண்ணு விளம்பரம் பண்ண சொன்னாங்களா? இல்ல என்ன விளம்பரம் பண்ண சொன்னாங்களா? இல்ல இப்ப அழகான பொண்ணு வந்திருக்கே உனக்கு ரசிக்க தெரியாதா? நசிதான் அப்பகார 3 ஏக்கரை காட்ட ஊத்த போட்டு நானே பையனும் கூத்தாடி இல்லையா? உன்னை நசிக்க விட்டு டெம்போ எழுதி கொடுத்து போட்டா மூடுறான் தனிக்கு உட்கார. ஜாமாடப்பா உட்காருங்கடா. ஏன்டா விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அண்ணா உனக்கு ரசிக்க தெரியாதான்னு கேட்டேன். நான் நசிக்கி அது சிலிக்கான்னு உடஞ்சி அகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. என்னதுடா நான் கைக்கு இது வச்சது என்ன ஆகும்? அதுல பாடுவாயா? அருமையான பாட்டுல பாடுவேன். பாடு பாக்கலாம். என்னென்ன குரல பாடுவ நீ? டிஎன் ஜோதராஜன் உன்னுக்கு இஷ்டன் கெண்டசாலா நல்ல வாய் வாய் என்ன வாழை பிரிக்குது. கெண்டசாலா பி சுசீலா என்னடா வெறும் பாக்கு வாசனையா அடிக்குது. பெம்பள குரலையும் பாடுவேன். சரி சரி தொண்டையை பாக்குறியா? தொண்டையை பாக்கணும். தொண்டையை காட்டுவியா? பாடுடா. பாடுவியா இல்ல இப்படியே பேசுவியா? அட பாடு. ஆமா ஆமா. என்னடி முடியம்மா உன் கண்ணில மஜி, என்னடி முடியம்மா உன் கண்ணில மஜி, யாரு வச்ச மஜி அது நான் வச்ச மஜி, நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். ஏன்டா அப்படி இருக்கிற? கெட்ட புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ள. நீ என்ன ஆச்சு உனக்கு? கெட்ட புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ள, நாக்கு செவந்த புள்ள பொன்னம்மா, இனி நான் தாண்டி உன் முருகன் கண்ணம்மா, என்னடி முடியம்மா உன் கண்ணுல. அப்படி கூட பேசு. அத கூட சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ புரசன் மட்டும் சொல்லாது. 10 வருஷம் புரசன்ல கூட உன்னை பக்கத்துல போட்டு படுக்க மாட்டான். ஏன் சாக்கு போய் போட்டு படுத்துக்கிறியா? எக்கடா அப்படி இப்படி புரசக்கிற உன் மவர இருக்கிற வரிசைக்கு வேற நான் புரசனா மணியா பொழைக்க மாட்டாடா. ரொம்ப கண்டிஷன் தான். என்னது எவ்வளவு டால் மணி 5:45 4:30 5:45 பாரு. இல்ல தாலி எடுத்து நீ இல்ல தவுட்டு போல போட்டுட்டு பிரச்சனை தின்னு போட்டு பிள்ளையார் கோயில் சுத்திட்டு வரல. 5:45 போடுறதான் தொப்பல மூடு தேவடியா தன மாட்டாத. அப்படி இருந்தாலும் கண்டிப்பா தேவலோகத்தில் சபை கூடினார். தேவர் சபை இந்த பூலோகத்தில் கூடியபடியால் நமக்கோ ராஜசபை. என்னடா அப்படி? இது எல்லாமே தங்கம்மா. இல்ல இல்ல இது பித்தாள. பித்தாள வேண்டாவா? தங்கம் தாண்டி. ஆமா நெக்லஸ்மா. என்ன நெக்லஸ்? ஆமா அது தங்கம்மா. ஆமாடி. ஓக்கட்டம் ஓக்கட்டம் யாரப்பா? என்ன ஓக்கட்டம் தோடு அதுமா. உனக்கு கேட்டு பாரு. பூக்குத்தி தாலிமா. ஆமா நெக்லஸ் தங்கம்மா. சாமி நெக்லஸ். நான் எதுவுமே கேட்கல. தங்கம் தானே? ஆமா நெக்லஸ்மா. ஆமாடா நெக்லஸ்மா. யாரடா நக்கறானே? இத்தனை தங்க போட்டு எதிகாட்ல கூத்தாடிட்டு இருக்கற. தேவ புண்டை அதனால புண்டை கூட மிச்சமா பேச வேண்டிக்கிறானே. பொளச்சிக்க வாடா. அம்மா அப்படி இருந்தாலும் நீ நடத்தக்கூடிய நாடகம் என்ன? என்ன நாடகம்? ஓய் ஓய் இல்லையா? என்ன நாடகம் டி இன்னைக்கு? நான் தேவடியா கிட்ட சொல்றதில்ல. சொல்லுங்க என்ன நாடகம்? சம்பளே அவ்வளவு இருக்கு சண்டை போட்டுக்கறான். 350. நீ நடத்தக்கூடிய நாடகம் என்ன? நற்குண சேகராய் நல்ல தங்கால். நல்ல தங்கால். நாடகத்திலே யாரு? நான் யாரு? என்னோட பெயர் என்ன? என்னை கொண்டு என்ன நடக்க போகுது? கொண்டு விட்டா போலீஸ் நடக்கும். என்னது? நீ யாரு? என்ன கொண்டு இந்த நாடகத்துல என்ன நடக்க போகுது? நீ யாரு? நீ எங்க ஊத்தியா? ரொம்ப எத்தனை சொல்றேன்.
பருவம் இல்ல பாலா பருவம் இல்ல குயில போல சோழ குயில போல பச்சை வெளியழகி வெளியழகி உச்சமில்லாத ரூபி உச்சமில்லாத ரூபி என்னுடைய பெயரோ அலங்கார சுந்தரி அலங்கார சுந்தரி இந்த அலங்கார சுந்தரியே 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் ஈண்டெடுத்தால தாய் தந்தை யாரு யாரு நான் யாரு வீட்டு பாப்பா பாப்ப பாடி சொல்றேன் அமர் பத்து வந்து தட்டுவதி என்னுடைய தந்தையாரோ நாங்கெல்லாம் செட்டியார் குலம். ஓ நீங்களாம்? ஆமா. சரிம்மா. என்னுடைய தந்தையாரோ நாராயண செட்டியார். தாயார் தாயாரோ வைதேகி அம்மையார். வைதேகி அம்மையார். இருவருக்கும் நாங்கெல்லாம் செட்டியார்மார்கள். ஏமா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆமாடி. யாரு? ஆயிப்பச்சுடி. என்னை மாலையிட்ட மன்னவர் யாரு? ஆயிப்பச்சா? ஆயிருச்சு, திருமணம் ஆயிருச்சுன்னு சொன்னேன். யாரு யாரு? நல்லா தெளிவா கேளு. தெளிவு குடிங்க. போடுறேன். என்னை மாலையிட்ட மன்னவரோ அதாவது இந்த உலகிற்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் இந்த நாட்டுக்கெல்லாம் அவர் நல்ல தம்பி. அவருடைய தங்கைக்கு மட்டும் நல்ல அண்ணன். நல்ல அண்ணன். ஆமா. சுருக்கமா சொன்னா நல்லண்ண மகாராஜன். நல்லண்ண மகாராஜன் இருந்தாலும் கண்ணம்மா எங்களுக்கு ஒரே ஒரு நாட்டியா. யாரு? அவ பேரு நல்ல தங்க. நல்ல தங்க. ஏமாங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதா? ஆமாடி. யாரு? பாலைக்கு ஒருகுலை போல ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்தேன். யாரு? என்னுடைய மகனும் யாரு தெரியுமா? யாரு? கார்த்திகேயன். கார்த்திகேயன். சபாஸ். அப்படி இருந்தாலும் கண்ணம்மா நீ வந்து காரணம் என்ன? அசிகர் கூட்டுக்காரு போயிட்டு வர சொன்னாரு. என்கிட்ட போக சொன்னாரா? நெசமா அப்படி சொல்லி இருக்க மாட்டாரு. போய் கூட்டிட்டு வர சொன்னாரு. கேட்டுட்டு போற டைம் கேட்டுக்கிறேன் ஒரு டைம். கூட்டிட்டு வர சொன்னாருமா. போய் பாக்கணுமா? Mandala
சொல்லக்கூடிய அனைத்து வாசலாய் எல்லாம் பறித்து வந்து சரி. தங்கள் பாதத்தை பன்னீரால் கழுவி என் பட்டாடையால் துடைத்து உங்கள் பாதத்தை பணிந்தேன் சுவாமி. கண்ணே தேவி, அண்ணா, இந்த மன்னவனுடைய பதவி படித்தபடியால் நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படிங்க? கண்ணடைய பாதா படித்ததாலே இந்த மன்னனுடைய பதத்தை படித்தபடியால் இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகத்திலே என்றாடு சீரோடு சிறப்போடு வாழ்ந்திருப்பாய் சுவாமி. வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னார். உலகத்திலே கோடான கோடிக்காலம் வாழ்ந்திருப்பேன். இருந்தாலும் என்னை அழைத்த காரணம் என்ன சுவாமி? உன்னை ஏன் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? கண்ணே தேவி, நம்மளுடைய நாட்டு மக்கள் எல்லாம் என்னிடத்தில் முறையிடுகிறார்கள். எப்படி? வனத்தில் இருக்கும் மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள் புகுத்தி விவசாய நிலங்களை நாசகதி செய்கிறதா? அதனால இப்பொழுதே நான் காட்டிற்கு வேட்டைக்கு போக வேண்டும். அதனாலே உன்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று உன்னை அழைத்தேன். சுவாமி, வேட்டைக்கு போறேன்னு சொல்றீங்க. ஆமா, போவதா இருந்தாலும் வேட்டி எடுக்க போகணுமா? வேட்டைக்கு? சரி சரிங்க. ஆமா, வேட்டைக்கு போறீங்க. வேட்டைக்கு போற உன்னுடைய பொன்னான வாய்த்திருந்து போய் வா மன்னா என்று சொல்வாய். சுவாமி, அப்படி நீங்க போவதாக இருந்தால் படுத்து சிறிது நேரம் உறங்கிவிட்டு அப்புறமா போங்களேன். அப்படியா? அப்படி ஆகட்டும். சரி, ஆகட்டும். சுவாமி, மன்ன உனக்கு ராரி ராரி ராரா
கண்ணே அலங்காரி சுவாமி நம்மளுடைய அரபையில சிறிது நேரம் படுத்து உறங்கிறேன் அல்லவா நான் உறங்கும் தருவாயில் ஆகாத கனவு வந்து ஆகிட்ட காலமானது கொல்லாத கனவு வந்து எனக்கு போகின்ற காலமானது தேவி மன்னா என்றைக்குமே வராத கனவு இன்றைக்கு என்னை வந்து சேர்ந்ததே தேவி சுவாமி என்னுடைய தங்கையாகப்பட்ட என்னுடைய உடன் பிறப்பு என் ரத்த பாசம் என் தங்கை நல்ல தங்கா கணவனை விட்டு 7 மக்களை கூட்டிக் கொண்டு பசி பட்டினியோட நம்மளுடைய நாட்டுக்கு தேடி வருவது போல் கண்டே கனவு கிடவினாலே நீங்க கலக்கப்பட நம்ம தங்கையாகப்பட்ட நாத்ரான் கூட வாயில வராதுங்க நம்முடைய தங்கை நம்முடைய தங்கையாகப்பட்ட நல்ல தங்காளுக்கு எண்ணற்ற சீதனங்களை கொடுத்து அவங்க இப்ப நினைச்சா கூட 10 வருஷத்துக்கு 10 தலைமுறைக்கு படுத்துருதுன்னா கூட அந்த சொத்து எப்பவுமே குறையாது நீரு நெருப்பு தவிர அத்தனையும் கொடுத்தீங்க அவங்களுக்கு போய் எப்படி பஞ்சம் வரும் அதாவது நம்ம அரண்மனை பூரா உங்க தங்கை தான் போயிட்டாங்க ஆனா உங்க தங்களுடைய நினைவு போக கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய புகைப்படமா ஒட்டி வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்ல ஆயா எல்லாம் கேளுங்க அது மட்டும் இல்ல அதாவது படுத்திருக்கிற படுக்கரை படுக்கரைக்கு மேல கூட தங்களுடைய படத்தை தான் வச்சிருக்கீங்க அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டே படுத்துறதுனால அந்த மாதிரி ஒரு பொல்லாத கனவு உங்களுக்கு வந்திருக்கும் என் தங்கையை நினைத்து கொண்டே தூங்கியதால் என் தங்கைய அந்த மாதிரி பொல்லாத கனவு வந்து காசி மகா நாட்டுல திருமணம் செய்து கொண்டிருக்கிறீங்க அவங்களுக்கு என்னை போல ஒரு நாடாளு மன்னன் ஆமா சாதாரண ஒரு தான் இந்த மாதிரி மத்தாளக்காரர்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கல கோபாலியாட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கல ஆமா ஒரு நாளாளு மன்னன் சொத்து குறவா சொத்து குறவா சோத்து குறவா ஆட்சி படத்திலே பெரிய ஆளு ஆமா அவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கீங்க ஆமா அதனால பகலிலே கண்ட கனவு பலிக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த கனவெல்லாம் இருந்துட்டோம் அப்படி ஒரு வேளை உங்க கனவை பழிச்சு நம்ம தங்கச்சி வந்துட்டா சும்மா விட்டுருவோம் நாங்க என்னென்ன வேணுமா பட்டப்பட்டியா பட்டப்பட்டியா வேணுமா குண்டு குண்டா வேணுமா என்ன நினைக்கிறீங்க பட்டப்பட்டியா அப்படியே வாழைப்பழ சாப்பாடு எல்லாம் ரெடி பண்றேன் நாங்க எல்லாம் என்னென்ன வேணும் அவளுக்கு எல்லாமே நாப்படும் உங்க தங்கச்சி வேற என் தங்கச்சி வேறையாங்க என்னுடைய மனைவி அவ வந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களை தான் சும்மா விட்டுருவனா என்ன பண்ண என்னென்ன வேணுமா எப்படி பாத்துவேன் எப்படி கொடுக்கணுமா எந்த விதத்துல கொடுக்கணுமா எல்லா விதத்திலயும் கொடுத்துதான் அனுப்புங்க அவங்க கேட்காதெல்லாம் நீ கொடுக்கணும் கேட்காமலே கொடுப்பேன் ஆமா அவங்க கேட்கறது எல்லாம் கொடுக்கறத விட கேட்காமலே கொடுப்பங்க என்ன வேணும் நல்ல அனுசரிப்பு உபசரிப்பு எல்லாம் பண்ணணும் அப்படி நீங்க கவலைப்படாதீங்க நான் இப்பொழுதே கரகத்திற்கு போக வேண்டும் வேட்டைக்கு செல்ல வேண்டும் நான் போய் வரட்டா போயிட்டு வாங்க சரி தேவி நான் போய் வரும் வரை பதனமாயிரு அப்படியே நான் சென்று வருகிறேன் போ இப்ப நாம எங்க போகணும் காலையில மோரிக்கிட்ட சம்பளம் பறிக்கும் போது எனக்கு ஒரு 1000 ரூபாய் தரணும் கந்து கட்டுறதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகணும் காலையில காய்ச்சி தராதே வீட்டுக்கு போயிடும் நாடாளையில வந்து 1000 ரூபாய் தர மாட்டேங்கிறீங்க எப்படி நான் எப்படா வாங்கினேன் அப்புறம் என்னதான் சொல்றீங்க இதெல்லாம் சொல்றது திருமலா நீ அதுக்கு சப்போர்ட்டானா நீ கம்பெனி மசாலா அடிக்க நீ ஏடா என்கிட்ட என்னடா இல்ல என்கிட்ட என்ன இல்ல எதுவுமே இல்லாதானே இப்படி ஆடிக்கிட்டு தெரியும் பொட்டியா பணம் வச்சுதான் நம்ம இங்க இருப்போமா கையில புடிச்சிட்டு தூங்க மாட்டோம் கீழே போறது வண்டியில போறது நாய் தோட்டத்துக்கும் பவட்ட உடைக்கும் குத்துற மாதிரி தெரியுதா என்னைதான் சொல்றான் கலைஞருக்கு வேண்டிய வாங்க வேண்டும் போகணும்
சரி சரி ஏன்டா அவ சலுப்பா சொல்ற சரிங்க அண்ணே. அவளை சங்கட்டமா தான் நீ வராதடா சரி எங்க நடந்தாலும் இங்கே தான் வரப்போறோம். பாபலா மாமா வீடு போறது எப்படின்னு தெரியல. இந்த 4 தடவை பிரிய தடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். ஆடு மேய்க்கிற அண்ணன் மாதிரி யாராவது வருவார் என்று பார்க்கலாம். இதோ நம்மளுடைய வடமதுரை விட்டு இப்ப கானகத்துக்கு வரும் வழியில பாதி வழி வந்துட்டோம். 4 வழி பிரியணும். நேரா போய் கானகத்துல வேட்டையாடணும். அப்படி வேட்டையாட வருவாயில் நண்பா சொல்லுங்க. அங்கு பார்த்தாயா யாரோ ஒரு பெண்மணி 7 மக்களை கூட்டி கொண்டு இப்படி தன்னந்தனியா நிக்கிறாங்களே, அது நம்ம நாட்டுல யார் என்னன்னு போய் கேளு. ஆமா யாரப்பா நீ? இந்த 7 குழந்தைங்க உங்களோட குழந்தைங்களா? ஆமா. ஏன் அப்படி அழுதுகிற சிந்தனை அழுதுறீங்களே? உங்களுக்கு என்ன தேவை? நீங்க யாரப்பா? ஒரு நாடாள் இளவரசனுக்கு நான் ஒரு மந்திரி. உன்னிடத்துல சொல்ல முடியாது, அந்த இளவரசனிடத்துல சொல்ல முடியும். எதா இருந்தாலும் ஒரு நாடாள் இளவரசன் தான் சொல்ல முடியுமா? நாட்டு மன்னன் இடத்துல தான் முறையிட முடியும். ஆமா. அப்படியா? சரி நானே கேட்கிறேன். ஏங்க அவங்களோட குறையை நம்மளால தீர்க்க முடிஞ்சா நல்லதானே? ஆமாப்பா. அதுல ஒரு புண்ணியம் வந்து சேரும். நம்ம நாட்டுல இப்படி வந்திருக்கிறாங்களே, அவங்க யாரும் என்னன்னு கேட்டா அவங்க போற இடத்துக்கு நம்ம கொண்டு போய் கண்டிப்பாங்க. அதுதான் ஒரு மன்னனுக்கு. ஒரு பெண் குழந்தையா இருக்குது, இதெல்லாம் ஆண் மகனா இருக்குது, சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க. ஆமா. இங்க ஒரு அம்மா அப்பாவும் 7 குழந்தைங்க கூப்பிட்டு அழுதுகிட்டு இருக்குது, பசங்களா இருக்கிறாங்க. யாரும் என்னன்னு கேட்டு அவங்கள வழி அனுப்பி விடுவோம். அப்படியே ஆட்டுங்க. ஒரு பெண்ணாக மட்டும் சரியாக இருக்கிறாய். 7 ஆண் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு இப்படி தனியா நிக்கிறிய, உன்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கலாமா? என்னப்பா வார்த்தை?
ராஜா. ஆனா உன்னுடைய மன்னவன் அடித்தானா? நீ மனம் நொந்து இங்கு வந்தாயா? உன் கொண்டவன் அடித்தானா? நீ கோவித்து வந்தாயா? உன் கணவன் அடித்தானா? நீ கண்கலங்கி வந்தாயா? ஒரு கரையில்லாத ஏரி போல், மாடிருந்த கன்று போல், இப்படி 7 ஆண்மக்களை கூட்டிக் கொண்டு தன்னந்தனிமையா நிக்கிறியே, உன் மனைவன்கான உன்னை அடித்து சித்திரவதை செய்தானா? என்ன கணவன் அடிக்கவில்லை, நான் கண்கலங்கி வரவில்லை. என்ன கொண்டவன் அடிக்கவில்லை, நான் கோபித்து வரவில்லை. நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? இந்த 4 தடம் பிரியுது இந்த இடத்துல உட்காந்து என் அண்ணன் வீடு திருமதுரை நான் போக வேண்டும். அந்த திருமதுரை போனா இந்த 4 தடத்துல 5 சிறு வயது அறியாத பருவத்துல வந்துட்டு போனதோட சரி, எங்க அண்ணன் வீட்டுக்கு எப்படி போகுது என்று வழி தெரியவில்லை. யாராவது ஆடுமைக்கு அண்ணமார்கள் வந்தா சற்று நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலான்னு சொல்லி இதுல அமர்ந்திருக்கிறேன். 4 வலுத்தடித்துல யாராவது போனா கேட்கலான்னு நிக்கிற. உன்னிடத்துல இன்னொரு வார்த்தை கேட்கலாமா? ஆகட்டும். எப்படி கண்மணியே, இதோ இப்ப 4 வழித்தடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். நீ எங்கிருந்து இங்க வர? உன்னுடைய நாடு நகரம் என்ன? உன்னுடைய ஊர் என்ன? உன்னுடைய நாடு எங்க? என்னுடைய நாடோ காசிமா நகரம். என்ன? என்னுடைய நாடோ காசிமா நகரம். காசிமா நகரமா? ஆமா. காசி நாடா? காசி நாடு என்னுடைய நாடு. என்னுடைய தங்கையை காசி நாட்டுக்கு தான் திருமணம் செய்து கொடுத்தோம். எத்தனையோ காசி நாடு இருக்கலாம். எத்தனையோ காசி நாடு இருக்கலாம். இது ஒரு நாள் தான் காசி நாடா? மேலும் கேட்கும் பெண்மணியே, உன்னுடைய கணவனுடைய பெயர் என்ன? நீ மாலா மனம் முடிந்த உன்னுடைய மன்னனுடைய பெயர் என்ன? என்னுடைய கணவர் பெயர் என்னன்னு கேக்குறீங்களா? உண்மை. ஒரு கற்புக்குடிய மங்கை வந்து தன்னுடைய கணவனுடைய பெயரை வாயால சொல்ல மாட்டான். அதனால
இயற்கையில் ஒரு பெயர் இருந்தா செயற்கையில் ஒரு பெயர் செயற்கையில் ஒரு பெயர் இருக்கலாம். உண்மை. ஒரு சாதாரண மானிட மக்கள் பாவங்களை செய்து விட்டால் அந்த பாவங்களை எங்க போய் கழிப்பார்கள்? காசிக்கு போய் தொலைப்பார்கள். ஒரு நாடாளக்கூடிய அரசர் பெயர் என்ன? மன்னன் என்பார்கள். இரண்டையும் கூட்டினால் காசி மன்னன். காசி மன்னனா? ஆமா, அவர்தான் என்னுடைய கணவர். உன் கணவருடைய பெயர் காசி மன்னனா? ஆமா. என்ன ஒரு ஆச்சரியம்! என்னுடைய தங்கையை காசி மன்னனுக்கு தானே திருமணம் செய்து கொடுத்தோம். எத்தனையோ காசி மன்னன் இருக்கலாம். என்னுடைய தங்கைக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா? தங்கச்சிக்கு என்ன சீதனம் கொடுத்துக்கிறீங்க? கொடுத்தோம். இன்னும் 50 வருஷத்துக்கு சாப்பிடலாம். அப்படியாப்பட்ட தங்கச்சி இப்படி அழுந்து போலாமா? வர முடியாது. அதனால மேலும் கேட்போம். ஆகட்டும். உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? அப்படியா? உன்னுடைய ஈன்றெடுத்த மாதா பிதா யார்? என்னுடைய தாய் தந்தை யார் தெரியும்? பெயர்கள் தான் என்ன? அம்மையா தாயாரோ இந்தராணி சுமதான தாயார் யார் தெரியுமா? உன் தாயார்? என்னுடைய தாயின் பெயரோ இந்திராணி என்று சொல்லலாம். தாயின் பெயர் இந்திராயா? ஆமா. என்னுடைய தாய் இந்திராணி, உன்னுடைய தாய் இந்திராணியா? ஆமா. எத்தனையோ இந்திராணி இருக்காங்க. உன்னுடைய தந்தையார் பெயர்? என்னுடைய தந்தையார் பெயரோ ராமலிங்கம். ராமலிங்கமா? ஆமா. ஒருவேளை என் தந்தையாக இருக்குமோ? எத்தனையோ ராமலிங்கம் இருக்கலாம். எத்தனையோ ராமலிங்கம் இருக்கலாம். எத்தனையோ இந்திராணிக்கலாம். என் தந்தையும் ராமலிங்கம், இவன் தந்தையும் ராமலிங்கம். விசாரிச்சு பாருங்க யாருன்னு. உன்னுடைய தாய் இந்திராணி, உன்னுடைய தந்தையார் ராமலிங்கம். ராமலிங்கமா? ஆமா. ஆனா உண்டொன்று கேட்கலாமா? எப்படி? அப்படியா?
எப்படி? என்னடியே உன்னிடத்தில் இன்னொரு வார்த்தை கேட்கலாமா? எப்படி? நீங்க குடி பிறந்ததோர் சரி. கூட்டுப்பால் உண்டதோர் சேர்ந்து பிறந்து சேனைப்பால் உண்ட உனக்கு அண்ணன் தம்பி யாரா இருக்காங்களா? உனக்கு உடன்பிறப்பு தான் யாராவது இருக்கிறார்களா? என்ன கூட பிறந்தவர்கள் யார் என்று தெரியுமா? யாரம்மா? ஐயோ! அமரான கட்டி போடிக்கோ. எங்க அண்ணன் பேரு சொன்னேனோடி. அவங்க குதிரை கட்டி போர் முடிக்கும். எங்க அண்ணன் பேரு சொல்வேனோடி. அடி அம்மம்மா. என் அண்ணன் பேரு நல்ல தம்பி. இந்த தங்காரி நல்ல தங்க. அப்படியே மகாராஜா சின்னவா? கூட பிறந்தவங்க யார் என்று கேக்குறீங்களே, என்ன சின்னஞ்சிறு வயதுல இருந்து வளர்த்தி வாலிபம் செய்த எனக்கு ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறார். உனது அண்ணன் தான் யார்? அவர்தான் நல்ல தம்பி என்று சொல்லலாம். என்ன எங்க அண்ணன் பேரோ நல்ல தம்பி. நல்லண்ணனா? இந்த சண்டாளி பேருதான் நல்ல தங்க. Thank you.
சண்டாளிக்கு இந்த விதி நேர்ந்து விட்டது அண்ணா. தங்கா நல்ல தங்கா அண்ணா, உன்னை இந்த நிலைமையில் பார்ப்பதற்காக உன்னை திருமணம் செய்து வைத்தேன் தங்கா. அண்ணா, உனக்கு என்னமா இந்த விதி நேர்ந்தது? எனக்கு என்ன விதி நேர்ந்தது தெரியுமா அண்ணா? தங்கா, ஒரு சீட்டு ஒண்ணு எழுதியிருந்தா நான் சிட்டா பறந்து வந்திருப்பேன். ஒரு கடிதாசி எழுதியிருந்தா நான் காத்தா பறந்து வந்து உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்திருப்பேன் தங்கா. சீட்டொன்னு எழுதிருந்தா சிட்டா பறந்து வந்து உன் சிரமத்தை போக்கிருப்புன்னு சொல்றீங்க. காகிதம் ஒண்ணு போத்துட்டு இருந்தா காத்தா பறந்து வந்து உன் கஷ்டத்தை போக்கிருக்குன்னு சொல்றீங்க. சொல்லிருக்கலாமே. அந்த காகிதம் எழுதுறதுக்கு காசு இருந்திருந்தா கடைசி பிள்ளைக்கு பால் வாங்கி ஊத்திருப்படி கூட உன்னை 5 சிறு வயதில் உன்னை திருமணம் செய்து கொடுத்து எண்ணற்ற சீதனங்களை கொடுத்து 7 மக்களை கூட்டிக் கொண்டு இப்படி தன்னந்தனிமையா வந்திருக்கிறியே, உனக்கு என்னமா பஞ்சம் வந்தது தங்கா? காலம் வந்து எனக்கு அழிவு வந்து நேர்ந்து விட்டது. இந்த சண்டாளிக்கு எனக்கு பொல்லாத காலம் வந்து எனக்கு பொல்ல விதி வந்து நேர்ந்து விட்டது அட்டை. 12 வருட காலமாக என் மக்கள் 7 பேரும் பசி பசி என்று ஏங்கி தவிக்கின்றாள் அண்ணா. என் செல்வத்திற்கு இப்பேறப்பட்ட நிலைமையா? என் தங்கத்திற்கு இப்பேறப்பட்ட நிலைமையா தங்கா? 12 வருட காலமாக மழை மாறி பெய்யாததால் அனைவற்று பேரும் பசி பட்டினில் வாடி வதங்கி இங்கு வந்திருக்கிறீங்களா? ஆமா அண்ணா. அண்ணன் வீடு தேடி வந்தாயா? அண்ணன் வீடு தேடி வந்தனா. அண்ணன் வீடு தெரியாமல் தான் இந்த 4 தடம் பிரித இந்த வழியில உட்கார்ந்து இருக்கிறேன். ஐயோ தங்கா, இப்படி அண்ணன் வீடு வழி தெரியாம 4 வழியில நின்றுக்கிறிய தங்கா. அம்மா பேரப்பட்ட கெதியா? அம்மா யாருமா இவரு? ஏமா இவர்கிட்ட இப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற? ஏமா? இவர்தாப்பா உங்க தாய் மாமா மகனே. ஞானசேகரா, தனசேகரா, குணசேகரா, ஜெயசேகரா, சந்திரசேகரா, உங்களுக்கு இப்பேறப்பட்ட நிலைமையா? மாமா மாமா பசிக்குது மாமா. பசிக்கிறதா? மாமா பசிக்குது மாமா. சாப்பிட்டு பசிக்கிறதா? ஆஹா. சிறிய மகனே ஞானசேகரா, தனசேகரா, குணசேகரா, பசிக்கிறதா? மிகவும் பசிக்கிறதா? ஆமா மாமா. அடாடாடா, என் செல்வங்களுக்கு இப்பேறப்பட்ட நிலைமையா? பசி பட்டினியில் இப்படி வாடி வதங்கி வந்தவர்களே, என்னடா உங்களுக்கு இப்படி ஆனது? சரி பொறுத்திருங்கள் தங்கா, நல்ல தங்கா. கண்ணே, இதற்குமே ஒருபோது நீ அஞ்சி கிளங்க வேண்டாம். ஒருபோதும் அழுது அழுது புலம்ப வேண்டாம். ஏனென்றா இந்த அண்ணனே நல்ல அண்ணனே நான் தான். அப்படியா? ஆனா இதோ உன்னுடைய அண்ணியாகப்பட்ட சரி நல்ல மனைவி, நல்ல பொண்டாட்டி, நீ அங்க போனாயானா நல்ல உபசரிப்பு, நல்ல அனுசரிப்பு. நீ அங்க போயினா வேண்டாம் வேண்டாம் அளவுக்கு நல்லா பாத்துப்பா. ஆமா. மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க போய் சாப்பாடு போட்டு கொடுமா. அண்ணா, என்னுடைய மனைவி இருப்பு அலங்காரி. இந்த 4 தடத்திலேயே வழி தெரியாததா இங்க உட்கார்ந்து இருக்கேன். நம்ம அரண்மனைக்கு எப்படி என்ன போறது? இந்த 4 வழியிலேயே அண்ணன் வீடு போக போக தெரியாம தான் இருக்கிறாயா? ஆமா அண்ணா. அதற்கு அடையாளங்கள் என்ன இருக்கு? அந்த அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சொல்கிறேன்.
அடையாளம். நம்மளுடைய அரண்மனைக்கு அண்ணனுடைய அரண்மனைக்கு இதுதான் அடையாளம். நான் கானகத்திற்கு சென்று வேட்டையாடி பிறகு வந்து உங்களை பார்க்கிறேன். வீட்டுக்கு சென்றாயாலே உன்னுடைய அந்நியாகப்பட்ட அலங்காரி இருப்பா. என் மனைவி உன்னை நன்றாக பார்த்துப்பா. மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க போனாயானால் வாங்கனி, தேன்கனி, பிளாக்கனி அனைவற்றுமே உங்களுக்கு சாப்பிடுவதற்கு இருக்கும். போய் வாருங்கள் மாமா. நான் வேட்டையாடி பிறகு வருகிறேன். மாமா எது வரல போறீங்க? நான் வேட்டையாட போறேன்பா. வேட்டையாட போறீங்களா? ஆமா மாமா. வேட்டையாட போறேன்னு சொல்றீங்களே, நாங்க அரண்மனையில சாப்பிட்டு விட்டு தெம்பா காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பொழுது எங்களுக்கு பிடிச்சி விளையாட புள்ளிமான் கொண்டு வாங்க. நாங்க ஓடி விளையாட எனக்கு குயிலோ மயிலும் கொண்டு வாங்க மாமா. அப்படியா? பிடித்து விளையாடுக்கு பிள்ளிமான் பிடித்து வருகிறேன். ஆமா. அனைவற்று பேருமே அரண்மனை போங்க. நல்லா சாப்பிட்டு தெம்பாருங்க. இத்தனை நாள் சாப்பிடாம வந்திருப்பீங்க. சாப்பிட்டு 4 நாள் ஆகுது மாமா. நிறைய சாப்பிடுங்கப்பா. ஆகட்டும். அப்படியா? கண்ணே நல்லதுங்க. கூட்டி கொட்டி சொன்ன அடையாளத்தை வைத்து சென்றாயாடா நமது அரண்மனை இருக்கும். அப்படியாகட்டும். அம்மா வீடுமா? ஆகட்டும். நீ போ. அண்ணி அலங்காரி இருப்பா. நல்லா பாத்துப்பா. போய் வா. அப்படியா? நான் சென்று வருகிறேன். ஏமாமா வேட்டையாடி பிறகு வந்து உங்களை பாக்குறேன். அத்தை கிட்ட போனா வேணுங்கிற அளவுக்கு கொடுப்பாங்களா? நீ வேண்டாம் வேண்டாங்கிற அளவுக்கு கொடுப்பா. அப்படியா? போய் வா. அப்படியா? மக்களா மாமா வீடு போலாம்.